நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன். நம்ம வந்து தோட்டம், மாடு, வைக்கோல் பேமெண்ட் வந்து ஜென்யூனா இருக்கு. 11 மணினா 11 மணிக்கு பேமெண்ட் வந்துடும். ஃபீட் அவங்களே ப்ரொவைட் பண்றாங்க. நம்ம கரெக்டாக டீப்பாக தெரிஞ்சுக்க விரும்பல அது ஆவினை பற்றி. பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 லிட்டர் 1 லேக் அதுக்கு மேலே வாங்குறாங்கன்னா ஓகே. சும்மா ஒரு 20,000 30,000க்கு அது ஏன் போய் அடுத்தவங்க கிட்ட போய் அடிமையாக வேலை பார்க்காட்டி. மாத வருமானம் இந்த எல்லாத்துலேயும் சேர்த்து எவ்வளோ இருக்கும் சார்? ஒரு அப்ராக்சிமேட்டாக சார் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 லேக் ரீச் ஆகும். ஓகே, சூப்பர் சார். கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பகுதியில் இருக்கக்கூடிய சின்னைய கவுண்டன் புதூரில் வந்திருக்காங்க. இந்த வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்த ஒரு இளைஞர் வந்து மாட்டுப்பண்ணை ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் மாடுகளுக்கு வந்து எங்கெங்கே டைரி ஃபார்ம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து வைக்கோல் சப்ளையும் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இது எப்போ ஆரம்பிச்சாரு, இது எப்படி வந்து இந்த தொழில் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து வைக்கோல் வந்து நமக்கு தேவைப்படுது, எங்கே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட்ஸை வந்து நம்ம சேனல் வழியாகவும் இன்ஸ்டா பேஜ்லையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கமாக இருக்க போது கிளியராக பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். சார் என் பேர் வந்து விஜயகுமார் சார். கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் தாலுக்கா புகழூர் கிராமம் உள்ளார சினையகுண்டம்புதூருங்கிற ஒரு குட்டி வில்லேஜ் அங்கே இருக்கோம். நம்ம வந்து தோட்டம் ப்ளஸ் மாடு ப்ளஸ் வைக்கோல் வந்து சேல்ஸ் பண்ணிருக்கோம். உங்களுடைய தகப்பனார் அப்பாங்க. ஐயா, என்னுடைய பேர் நீங்கள் காலங்காலமாக நீங்கள் இந்த ஒரு விவசாயம் தான். ஓகே, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. நம்மளதெல்லாம் கஷ்டப்பாடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மண் வாங்கி நிலம் வாங்கி வச்சு அப்புறம் மாடுக்கு அப்படியோ போனோம் சேர்ந்து சாலை போட்டு அங்கே ஒரு குடோன் கட்டி அந்த ஜாலை வைப்பில் ஸ்டாக் பண்ணுறதுக்கு குடோன் நல்லா இப்படியே பண்ணிட்டு இருக்கிறாங்க. தொட்டு உங்களுடைய மூதாதையர்களும் இதே எல்லாருமே விவசாயம் தான். ஓகே ஓகே. இப்போ இந்த மாட்டு பண்ண ஆரம்பிச்சது வந்து ஐயா தான் இல்லைங்களா? அப்பா தான் ஆரம்பிச்சாரு. அவரை வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. டிப்ளமோவில் நீங்கள் என்ன எடுத்தீங்க? இசி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன். ஓகே. இப்போ அதை முடிச்சுட்டு நீங்கள் அந்த சைடில் போகாமல் ஏன் இந்த விவசாயம்? ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் போனேன், ஜாப் போனேன். ஒன்றும் கம்ஃபர்டபுளாக இல்லை. இன்னொன்று இங்கே லேபர் ஷார்ட்டேஜ், அதனால் வந்து ஒர்க் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால் அப்படி ரிலீவ் ஆகிட்டோம். எத்தனை மாடு வச்சுருக்கீங்க சார்? ஒரு 10 மாடு இருக்குது சார். 10 மாடு. என்ன மாடுகள் நம்ம கிட்ட? ஹெச்எப், சிந்து, ஜெர்சி 3 இருக்குது. இப்போ எத்தனை கறவை மாடுகள் இருக்குங்க? கறவை மாடுகள் ஒரு 7 மாடு இருக்குது சார். 3 மாடுகள் சேனா மாடு. சேனா அது மாதிரி ரொட்டீனாக வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. இனப்பெருக்கத்துக்கு நீங்கள் ஆலை மாடு வச்சிருக்கீங்க? இல்லை சார், ஊசி தான். ஓகே. எங்கே நீங்கள் வந்து பால் வந்து ஊற்றுறீங்க? ஹட்சன் டைரிக்கு. ஹட்சன் டைரி. ஓகே. நிறைய பேர் இந்த ஆவின் சொசைட்டிக்கு தான் ஊற்றுவாங்க. நீங்கள் ஹட்சன் டைரி? ஹட்சன் வந்து நம்மளுக்கு பேமெண்ட் வந்து ஜென்யூனாக இருக்குது. 1 ஹவரும் கூட லேட் ஆகாது. இப்போ 3ஆம் தேதி அப்படின்னா 3ஆம் தேதி காலையில் 11 மணின்னா 11 மணிக்கு பேமெண்ட் வந்துடும். இன்னொன்று அவங்க வந்து ஃபீடு அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வந்து பேமெண்ட்டில் டெபிட் பண்ணிக்குவாங்க. நம்மளுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. எவ்வளோ டேஸ் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு பேமெண்ட்? 10 days ஒன்ஸ். 10 days. ஆவின் மாதிரியே தான் ஹட்சன். ஆவின் என்னென்னா ஒரு சில டைமில் டிலே ஆகும். இன்னொன்று வந்து அந்த 3 ரூபா பிடிக்கிறாங்க. அது ஒரு சில ஏரியாவில் வந்து பேமெண்ட் கொடுக்குறான்னு சொல்கிறாங்க, ஒரு சில ஏரியாவில் பேமெண்ட் வர்றதில்ல. அது என்னென்னு நம்ம கரெக்டாக டீப்பாக தெரிஞ்சுக்க விரும்பலை அது ஆவினை பற்றி. நம்மளுக்கு இதே கரெக்டாக இருக்குது ஹட்சன் டைரியை. 1 லிட்டருக்கு எவ்வளோ சார் கொடுக்குறாங்க? சார் நம்ம ஃபேட்டஸனை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம மினிமம் 35 மேக்ஸிமம் 40 வரைக்கும் வருது. 1 மந்த்துக்கு உங்களுக்கு எவ்வளோ ரிசீவ் ஆகுதுங்க பேமெண்ட்? சார் 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 65 to 70,000 ரீச் ஆகுது. பர் டேக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் பால் வந்து? 60 to 70 லிட்டரு. ஓகே. பர் மந்த்துக்கு? பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 லிட்டரு பக்கமாக ரீச் பண்ணலாம். ஓகே. அதாவது ஃபேட்டை பேஸ் பண்ணி தான் அவங்களும் ஃபேட்டஸனை பேஸ் பண்ணி தான் ப்ரைஸ் வரும். ஓகே சார். இப்போ அது போக நீங்கள் வைக்கோல் பிஸ்னஸும் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. இந்த வைக்கோல் பிஸ்னஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வைக்கோல் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்டாவில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்கிறோம். வருஷத்தில் ஒரு 3 டைம் தான் நம்ம கோபி, சத்தியமங்கலம் அந்த ஏரியாவில் எடுக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாமே கிடைக்காது. ஒரு சீசனுக்கு ஒரு 20 நாள் மட்டும்தான் அங்கே கிடைக்கும். இப்போ வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 60 நாள் தான் இங்கே எடுக்க முடியும். நம்ம டெல்டாவில் எடுக்கிறதுனால வருஷம் 365 நாள் நம்மளுக்கு கிடைக்கும். என்ன ரேட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க சார்? நம்ம ரேட்டு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாயிலிருந்து 280 ரூபா வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது எவ்வளோ இருக்குங்க? கேஜியா எப்படிங்க அது சார்? 20 கேஜிலிருந்து 22 கேஜி வரும் ஒரு பேல். அந்த ஒரு பேல் அப்படின்னா நம்ம நல்லா ட்ரையாக இருந்ததுன்னா ஒரு 20 கிலோ வரும். கொஞ்சம் ஈரெல்லாம் இருந்ததுன்னா அது நம்ம ஈரம் இருக்கிறத வாங்குறதே இல்லை. நம்ம அங்கே அவங்க நம்ம டீலர்கிட்ட இருந்தே நம்ம எடுக்கிறது இல்லை. ஈரம் இருக்கிறத எடுத்தோம் அப்படின்னா நம்ம மாட்டுகளுக்கு போட முடியாது. ஃபுல்லாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிக்கும். ஃபங்கஸ் ஃபார்ம் ஆனால் மாட்டுக்கு வயிற்று போக்கு அது மாதிரி எல்லாம் வரும். சரிங்க. அதனால நம்ம நல்லா ட்ரையாக இருக்கிறது மட்டும்தான் வாங்கி கொடுக்குறது. இப்போ எப்படிங்க மில்க் வந்து நல்லா வருங்களா? ஃபேட்டஸனும் நல்லா இருக்கும் இல்லைங்களா? இப்போ நம்மளதே பார்த்தீங்கன்னா வைக்கோல் தான் போடுறோம். வைக்கோல் தான் இல்லைங்களா? இது வைக்கோல் தாங்களா? பார்க்கலாம் சார். இந்த வைக்கோல் தான் இதுதான் நம்ம மாட்டுக்கு கொடுக்குறது. ஃபேட்டஸனும் நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது.
இப்போ இது எவ்வளோ அளவு கொடுக்கணும்ன்ட்டு இருக்குங்களா சார் எப்படி? சார் அப்படி எல்லாம் அளவுங்கிறதெல்லாம் அளவுக்கு போடலாம். போடலாம். ஏன்னா நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி தான் கொடுக்கணும்னா எதுவுமே கொடுக்க முடியாது. ஒரு மாடு சாப்பிடு, ஒரு மாடு சாப்பிடு. என்னன்னா ஸ்டார்டிங்கில் யார் வாங்கினாலும் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days வந்து சாப்பிடாது. அப்புறம் அதுவே பழகிக்கும். பழகுனா அப்புறம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சுக்கும். இப்போ நீங்கள் சப்ளை பண்ணக்கு ரெடியாக தான் இருக்கீங்களா? சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும் சார். எந்தெந்த எவ்வளோ டைரி ஃபார்முக்கு நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க சார்? நம்ம கிட்டத்தட்ட ஈரோட்டில் இருந்து ஊட்டி வரைக்கும் எல்லா ஏரியாவும் நம்ம இந்த கொங்கு பெல்ட்டில் ஓரளவுக்கு இந்த ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஓகே. எப்படி சார் முன்னாடியே உங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிட்டா? ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம போய் கொடுத்துக்கலாங்க. அப்படி நம்ம போக முடியலைன்னா நம்ம டிரைவர்ஸும் கூட இறக்கிட்டு அவங்க பேமெண்ட் வாங்கிட்டு வந்துடுவாங்க. எத்தனை ஆள் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க சார் இதுக்கு சப்ளை பண்ண? சார் நம்ம ரெகுலராக ஒரு 4 கஸ்டமர் கிட்ட நம்ம எடுக்கிறோம். அவங்க 4 கஸ்டமர் டெய்லி ஒரு கஸ்டமர் 2 வண்டி கொடுத்தாலும் பர் டே 6 வண்டி 7 வண்டியும் கூட கொடுக்குறாங்க. ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 180 கட்டில் இருந்து 200 கட்டு வரைக்கும் வருது. சரிங்க. நம்ம கேட்டாங்கன்னா நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிக்குவோம். அவங்களே இறக்கிட்டு பேமெண்ட் அவங்க வாங்கிக்குவாங்க. அதாவது நீங்கள் அதில் ஜென்யூனாக இருக்கீங்க இல்லைங்களா? சார் இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் சப்ளை பண்ண கொடுக்குறீங்க. ரெடியாக இருக்கும். ரெடியாக இருக்கீங்க. பரவாயில்ல சார். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க சார். 9842268380. ஓகே. இவ்வளோ நேரம் நம்ம வைக்கோலை பற்றி பார்த்துட்டோம். நம்மளுடைய ஃபார்ம் ஒரு விசிட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே சார். இந்த செட்டு எப்படி நீங்கள் யார் பிளான் பண்ணது? சார் நாங்கள் ஓன் பிளானிங் தான். நாங்களாக தான் பிளான் பண்ணி பண்ணோம். சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளார போட்டோம். உள்ளார அப்புறம் வெளியே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 அடி வெளியே இருந்துச்சு. அதை வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கல. ஏன் வேஸ்ட்டாக தானே போகுது அந்த இடம் அப்படின்ட்டு போட்டு இந்த பழைய மெட்டீரியல் இருந்து அதை வச்சு அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். உள்ளே பார்க்கலாங்களா சார்? பார்க்கலாம் சார். ஓகே. இப்போ இந்த வைக்கோல் வந்து இந்த மாதிரி வட்ட வடிவத்தில் தான் கொடுப்பீங்க? ஆமாங்க சார். ஸ்கொயர் டைப் வருதுங்கிறாங்க. இன்னும் நம்ம ஸ்கொயர் டைப் கொடுக்கல. இல்லை ரவுண்ட் டைப் தான் பேல் தான் கொடுத்துட்ருக்கோம். இதுதான் ஒரு பேலுங்கிறது? ஆமாம் சார். இப்போ இதில் எத்தனை மாடுகள் நம்ம கட்ட முடியும் சார்? சார் உள்ளார ஒரு 20 மாடு நல்லா ஃப்ரீயாக கட்டினா ஒரு 20 மாடு கட்டலாம். 20 மாடு கட்டலாம் 2 சைடுமே. அந்த சைடு இந்த சைடு. நம்ம இந்த சைடு வந்து ஃபீடு வைக்கிறதுனால இந்த சைடு கட்டுறது இல்லை. ஃபுல்லாக இந்த சைடு கட்டிக்கிறோம். ஆடுக சப்போஸ் மழை எல்லாம் பெஞ்சதுன்னா உள்ளார ஆடுக இது பண்ணிக்குவோம். இது போக நீங்கள் ஆடு வளர்ப்பும் இருக்குங்க? இருக்குது சார். ஓகே. காளை மாடு வச்சுருக்கீங்க? காளை விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்காக. அதாவது இது வீடு இல்லை, விக்ரமன் படம் அவ்வளோதான் இல்லைங்களா சார்? ஆமாம் சார். கன்றுக்குட்டிகள் என்ன பண்ணுறீங்க சார்? நம்ம கிடாரி கன்றுகள் வந்து நம்ம வளர்த்துறோம். இந்த காளைக்கண்ணுகள்லாம் போட்டோம்னா கொஞ்சம் பெருசாகும் போது நம்ம பால் மரக்கையில் சேல்ஸ் பண்ணிடுறோம். இப்போ வெளியே வந்து நீங்கள் மற்ற நேரங்களில் மழை இல்லாத நேரத்தில் வெளியே தான் நீங்கள் வெளியே கட்டிக்குவோம். ஓப்பன் ஸ்பேஸில் கட்டிக்குவோம். ஓப்பன் ஸ்பேஸில் கட்டும் போது அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அது ஃப்ரீயாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நைட் டைமில் எப்பவும் உள்ளார கட்டிடுவோம். நைட் டைம் உள்ளதாக இருக்கும். உள்ளதான் கட்டிடுவோம். அது சேஃபாக இருக்கணுங்கிறீங்க? சேஃபு ப்ளஸ் என்னென்னா நம்ம பால் கறக்கிறோம் அப்படின்னா பால் கறந்து மண்ணில் படுத்துது அப்படின்னா அந்த காம்போட அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிருமிகள் கூட வரலாம். அந்த கிருமிகள் உள்ள பாக்டீரியா ஃபார்ம் ஆகிக்கும். அதனால் வந்து அந்த மடி நோயின்னு சொல்லுவாங்க. அந்த மடி நோய் வராமல் இருக்கும் உள்ளார கட்டினோம் அப்படின்னு. அந்த சேத்துல கட்டினா மட்டும்தான் அந்த மடி நோய்ங்கிறது வந்து கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சாரோட வயசுங்க? சார் என் வயசு 30 சார். அதாவது சிறு வயதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் நீங்கள் இதில் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதுவும் போக தனியாக நீங்கள் வைக்கோல் பிஸ்னஸும் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. பெரிய விஷயங்க. இப்போ இளைஞர்கள் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு வந்து நம்ம விவசாயத்துறைக்குள்ளேயே வரக்கூடாதுங்கிற மாதிரி தான் வந்து அப்பா தொழிலை பண்ண மாட்டேங்கிற மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன? போகலாங்க. அப்படி பெஸ்ட்டாக இருந்ததுன்னா போகலாம். சும்மா ஒரு 20,000-30,000 ரூபா சேலரிக்காக போய் நம்ம லைஃபையே வேஸ்ட் பண்ணிக்கூடாதுல்ல. இப்போ ஒரு 1 லேக் அதுக்கு மேலே வாங்குறாங்கன்னா ஓகே போகலாம். சும்மா ஒரு 20,000-30,000க்கு அது ஏன் அடுத்தவங்க கிட்ட போய் அடிமையாக வேலை பார்க்காட்டி. சார் உங்களுடைய மாத வருமானம் இந்த எல்லாத்துலேயும் சேர்த்து எவ்வளோ இருக்கும் சார்? ஒரு அப்ராக்சிமேட்டாக? சார் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 லேக் ரீச் ஆகும். ஓகே, சூப்பர் சார். உண்மையிலேயே பெரிய விஷயம். அதாவது சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது அப்பாவுடைய தொழிலை வந்து நீங்கள் அப்படியே தொன்று தொட்டு நீங்கள் கொண்டு போயிட்டுருக்க. நாளைக்கு உங்களுடைய குழந்தையும் இதே தொழிலை நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க இல்லைங்களா? கண்டிப்பாக சார். ஓகே சார். இப்போ அங்கே இருக்கக்கூடிய மாடுகள்லாம் என்னென்ன மாடுகள் சார்? சார் அதெல்லாம் வந்து சிந்துன்னு சொல்லுவாங்க. சிந்து? சார். இந்த மாடுகள்லாம்? ஆமாம் சார். இது கறவை மாடுகள் தானே? இல்லை, கன்றுக்குட்டி. கன்றுக்குட்டி தான். ஓகே ஓகே. கன்றுகள் எவ்வளோ இருக்கும் சார் நம்மகிட்ட? சார் ஒரு 7 கன்றுகள் இருக்கு. 7 கன்றுகள். அங்கே இருக்கிறதெல்லாம் சார்? சார் அதெல்லாம் வந்து ஹெச்எஃப். ஓகே. இது என்ன ஆடு சார்? இது செம்மறி ஆடு. செம்மறி ஆடு தான். செம்மறி ஆடு. இது விற்பனை கொடுக்குறீங்களா சார்? நம்ம வளர்த்துறோம், அப்பப்போ விற்றுருவோம் சார். குட்டை எல்லாம் பார்க்க முடியாத பட்சத்துக்கு விற்றுருவோம். மாட்டு சாணங்களும் அதனுடைய கோமியத்தையும் என்ன பண்ணுறீங்க? நம்ம சொந்த யூஸ் சார். உங்களுடைய டைரிக்கு ஃபார்ம் இருக்கு உங்களோட.
கரும்பு இருக்கு, தோட்டத்துக்கு கருவேப்பிலை பயன்படுத்திக்கிறீங்க. இருக்கு, அவங்க அதுக்கு பயன்படுத்திக்கிறது. அது போக காளமாடு இருக்கு. ஆமா சார். காளமாடு விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிறீங்க. ஓகே சார், உங்களோட பிஸி நேரத்தில் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. சரி. நீங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர எங்களுடைய சேனல் சார்பாக விஷ் பண்ணிக்கிறேங்க. விவசாயத்தை வந்து நம்ம காத்துக்கணும், அவ்வளோதான் இல்லைங்களா? கண்டிப்பா சார். நம்பர் இன்னொரு டைம் ஒன் மோர் டைம் சொல்லிடுங்க. 98 422 68 380. சரிங்க சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அன்னூர் பகுதியில் இருக்கக்கூடிய புகழூர் சின்னைய கவுண்டன் உதூரில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஃபார்மை வந்து நம்ம பார்த்தோங்க. நம்ம எதிர்வரும் நாட்களில் இன்னும் நிறைய தகவல்கள் மாட்டுப்பண்ணை சார்ந்து நம்ம சேனல் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க. அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் வந்து இன்ஸ்டா பதிவுலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.